अपगतमसमानैः अन्तिमोपायनिष्ठैः अधिपरमार्थैः अर्थकाम अनपेक्षैः निखिलजनसुहृद्भिः निर्जितक्रोधलोभैः வரவரமுனிபுத்தியை அஸ்துமே நித்யயோகா. இந்த ஸ்லோகம் மணவாள மாமுனிகளுடைய அஷ்ட திக்கஜங்களில் ஒருவரான ஸ்ரீ எறும்பியப்பா சாதித்தருளியது. மணவாள மாமுனிகளுடைய விஷயமாக பூர்வ தினசரியா உத்தர தினசரியா என்று 2 பிரபந்தங்கள். அதிலே இந்த ஸ்லோகம் உத்தர தினசரியாவிலே ஸ்ரீ எறும்பியப்பா சாதித்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமானது, மணவாள மாமுனிகளுடைய அடியார்கள் அபகத மதமானைகி, அவர்களுக்கு எந்த ஒரு மதம் மாச்சரியம் பொறாமை எதுவும் இராது. அவர்கள் அந்திமோபாய நிஷ்டைகளே இருப்பார்கள். அந்திமோபாய நிஷ்டை என்றால் சரமோபாயம். ஆச்சாரியனே உபாயம் உபேயம், ஆச்சாரியனே உத்தாரகம் என்று இருப்பவர்கள் மணவாள மாமுனிகளுடைய அடியவர்கள். அதிகத பரமார்த்தைகி, அவர்கள் அர்த்தகாம அனபேட்சைகி, வேறு எதிலுமே தன்னுடைய புத்தியை செலுத்த மாட்டார்கள். அர்த்தம் காமம் இதில் எதுவுமே அவர்களுக்கு தேவையில்லை. நிகிலஜன சுகிருதிபிகி, எல்லா உயிர்களும் நன்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள். நிர்ஜித குரோதலோபைகி, அவர்களுக்கு குரோதம் கோபம் மதம் மாச்சரியம் எதுவும் இராது. இப்படிப்பட்டவர்கள் வரவரமுனியினுடைய அடியவர்கள். அவர்களுடன் எனக்கு சம்பந்தம் ஏற்படும் ஆக வேண்டும் என்று எறும்பியப்பா பிரார்த்திக்கிறார். மணவாள மாமுனிகளுடைய அடியவர்கள் இப்படி இருப்பார்கள். ஆனால் மணவாள மாமுனிகள் எப்படி இருப்பார் என்பதை சொல்ல அவசியமே இல்லை. இன்றைக்கு தொடங்கி நாம் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஸ்ரீ காஞ்சி தேவப்பெருமாளின் விஷயமாக ஸ்ரீ தேவராஜ மங்களம் என்று 13 ஸ்லோகங்களை அருளி செய்துள்ளார். அதன் அர்த்தங்களை பார்ப்போம். முதலிலே எம்பெருமான் அர்ச்சாரூபமாக கோயில் கொண்டு பற்பல க்ஷேத்திரங்களிலே எழுந்தருளியுள்ளான். அதிலே ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணப்பெற்றது திவ்யதேசங்கள் என்று போற்றப்படுகிறது. இதில் முதல் 3 திவ்யதேசங்கள் ஆவது கோயில், திருமலை, பெருமாள் கோயில் என்று போற்றப்படுகிறது. இதிலே கோயிலிலே எழுந்தருளியிருக்கும் அழகிய மணவாளன் திருவரங்கநாதனுக்கு ஸ்ரீ பராசர பட்டர் மங்கள ஸ்லோகம் விட்டுள்ளார். திருமலையிலே கோயில் கொண்டுள்ள திருவேங்கடமுடையானுக்கு ஸ்ரீ மாமுனிகளின் அஷ்டதிக்கஜங்களில் ஒருவரான பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி மங்களாசாசனம் இயற்றியுள்ளார், மங்களம் இயற்றியுள்ளார். இன்றளவும் திருவேங்கடமுடையான் அதை அனுதினமும் செவிசாத்துகிறான். அடுத்ததாக பெருமாள் கோயில் என்று பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தேவராஜனுடைய ஆஸ்தானமான திருக்கச்சியிலே ஸ்ரீ மணவாள மாமுனிகள் சில காலம் எழுந்தருளியிருக்கின்ற சமயத்திலே சுவாமி இங்கு ஏதோத்காரி சன்னதியிலே ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் அருளினார் என்பது அனைவரும் அறிந்ததே. அந்த சமயத்திலே ஸ்ரீ தேவராஜனுக்கு மங்கள ஸ்லோகம் இயற்ற வேண்டும் என்று தீர்மானித்து தேவராஜ மங்களம் என்று மங்களாசாசன பரமாக ஸ்தோத்திரம் அருளி செய்துள்ளார். மங்களம் என்றால் என்ன, மங்களாசாசனம் என்றால் என்ன, இது யார் யாரை பண்ணுவது என்ற ஒரு கேள்வி. மங்களம் என்றாலோ மங்களாசாசனம் என்றாலோ ஒருவரை வாழ்த்துதல் என்று பொருள். அப்படி என்றால் பகவானை நாம் வாழ்த்துதல் கூடுமா, அது தவறில்லையா என்றால் அல்ல என்று சாதிக்கிறார்கள் நம் பூர்வர்கள். இதற்கு பல பிரமாணம் காண்பித்துள்ளார்கள். வேத காலத்தில் இருந்தே பகவானை மங்களாசாசனம் பண்ணியது தெரிகிறது. இதிகாச புராணங்களிலே ரிஷிகள் ஸ்ரீ ராமச்சந்திரனை தண்டகாரண்யத்தில் புகும் தருணத்திலே ஆயுஷ்மான் என்று மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள். ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் வியூகவாசுதேவனுக்கு நித்தியசூரிகள் மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள். ஆக ஸ்ரீ நரசிம்மனுக்கு பிரகலாதாழ்வான் நரசிம்ம கவச்சம் சாதித்து மங்களாசாசனம் பண்ணி அருளியுள்ளார். ஆழ்வார்களில் திருமழிசை ஆழ்வார் திருக்குடந்தை பெரிய பெருமாளுக்கு நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலம் ஏனமாய் இழந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரைச்சரம் கடந்த கால் பரந்த காவிரி குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசுவாழி கேசனே என்று மங்களாசாசனம் பண்ணியுள்ளார். ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் வீத்திருந்தேடுலகும் தனிக்கோல் செல்ல வீவில் சீர் ஆத்தல் மிக்க அம்மானை வெம்மா பிளந்தான் தன்னை போத்தியன்னே கைகளாரத் தொழுது சொல் மானகள் ஏத்த நோத்தேற்கு இரியன்ன குறை எழுமே என்று மங்களாசாசனம் செய்தருளுகிறார். குலசேகரர் தன்னுடைய பங்குக்காக மாயோனை மனத்தூணே பத்தி நின்று என் வாயார எண்ணுகளோ வாழ்த்து நாளே என்று மங்களாசாசனம் பண்ணுகிறார். ஆழ்வார்களிலே பெரியாழ்வார் என்று போற்றப்படும் விஷ்ணு சித்தர் திருப்பல்லாண்டு கிரமேண
மங்களாசாசனபரமாகவே இயற்றியுள்ளார். அவருடைய குமாரத்தியான ஆண்டாள் அந்நிவ்வுலகம் என்ற பாசுரத்தாலே போற்றி 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 என்று 6 தடவை பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணி அருள்கிறார். திருமங்கையாழ்வாரும் தன்னுடைய பங்குக்கு மங்களாசாசனம் செய்து அருளியுள்ளார். ஸ்ரீவச்சனபூஷணத்திலே 3வது பிரகரணத்திலே முதல் சூத்திரத்திலே மங்களாசாசனம் ஸ்வரூப விரூதமன்றோ என்று கேட்டுக்கொண்டு ஞான திசையிலே ரக்ஷக பாவம் தன் கப்பிலே கிடக்க பிரேம திசையிலே தட்டுமாறி கிடக்கும் என்று அருளிச் செய்கிறார். ஆக அத்திகிரி அருளாளனுக்கு இந்த கிரமத்திலேயே ஸ்ரீ மணவாள மாமுனிகள் மங்களமாக தேவராஜ மங்களம் அருளிச் செய்துள்ளார். அதன் தனியனாக சுவாமியின் அஷ்டதிக்கஜங்களில் ஒருவரான எறும்பியப்பா சாதித்துள்ளார். மணவாள மாமுனிகள் பற்பல வியாக்கியான கிரந்தங்களிலே ஈடுபட்டு அருளிச் செய்தவர். ரகசியத்திரயத்திற்கு அவர் வியாக்கியானத்தை அருளிச் செய்துள்ளார். தத்துவத்திரயம், முமுக்ஷுப்படி, ஸ்ரீவச்சனபூஷணம் ஆகிய 3 கிரந்தங்களுக்கும் சுவாமி வியாக்கியானமிட்டருளியுள்ளார். ஆச்சாரிய ஹிருதயத்துக்கு வியாக்கியானமிட்டருளியுள்ளார் மற்றும் ராமானுச நூற்றந்தாதிக்கு வியாக்கியானமிட்டருளியுள்ளார். அவர் மூலமாக அருளிச் செய்தது திருவாய்மொழி நூற்றந்தாதி, உபதேசரத்னமாலை, எதிராஜ விம்சதி, ஆர்த்தி பிரபந்தம் முதலான பிரபந்தங்கள். சுவாமிக்கு இதனால் விசதவாக்ஷிகாமணி என்றே போற்றப்படுகிறார். மேலே எறும்பியப்பா அருளிச் செய்த தனியனை பார்ப்போம். யச்சக்ரே தேவராஜஸ்ய மங்களாசாசனம் முதா தம்மந்தே ரம்யஜாத்மாத்ருமுனிம் விசத வாக்வரம். சுவாமிக்கு உள்ளான விசத வாக்வரத்தை இங்கே எறும்பியப்பா அருளிச் செய்கிறார். அப்பேற்பட்ட மணவாள மாமுனிகளை வணங்குகிறேன். திரு அத்திகிரிமலையை எழுந்தருளிருக்கும் தேவராஜன் என்று அழைக்கப்படும் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணி அருளிய விசதவாக்ஷிகாமணியான ஸ்ரீ அழகைய மணவாள மாமுனிகளை வணங்குகிறேன் என்று இந்த தனியனாலே சாதிக்கிறார் எறும்பியப்பா. இதனுடைய முதல் ஸ்லோகமாகப்பட்டது மங்களம் வேதசோ வேதி மேதினி கிரகமேதினே வரதாய தயாதாம்னே தீரோதாராய மங்களம் என்று முதல் ஸ்லோகத்திலே அருளிச் செய்கிறார் மாமுனிகள். பிரம்மா படைத்த வேள்வித்தியினின்று வேழமலை என்று போற்றக்கூடிய இடத்தில் நின்று எழுந்தருளுடைய அந்த இடத்திற்கு முதலிலே மங்களம் பாடுகிறார் மாமுனிகள். வரதன் என்றால் எல்லா வரங்களையும் கொடுக்கக்கூடிய வள்ளல். அவனுடைய தயையான குணங்களுக்கு என்னுடைய மங்களங்கள் உரித்தாகுக. அவனுடைய தீரமான உதார குணத்திற்கு என்னுடைய மங்களம். வரதாய தயாதாம்னே, அவனுடைய தயைக்கும் அவனுடைய உதார குணத்திற்கும் மங்களம். வரதனுடைய தயை என்ன என்று கேட்டால், ஸ்ரீ ராமானுஜரை நமக்கு கொடுத்தது, அந்த ராமானுஜருக்கு 6 வார்த்தைகளை கொடுத்தது, திருமங்கையாழ்வாருக்கு நிதி கொடுத்தது, நம்மாழ்வாருக்கு மயர் வரும்படியாக மதிநலம் கொடுத்தது, ஈடு 36,000 நடையாடச் செய்தது, ஆழ்வானுக்கு உட்கண்ணை கொடுத்தது. இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம் வரதராஜனுடைய கொடையை பற்றி. இப்படி இருக்கக்கூடிய வரதராஜன் வரத ஹஸ்தத்தை கொண்டுள்ளாரா என்று கேட்டால் கிடையாது. அபய ஹஸ்தம் கொண்டே எழுந்தருளியுள்ளான் வேழமலையிலே ஸ்ரீ தேவாதிராஜன். ஆக மங்களம் வேதசோ வேதி மேதினி கிரக மேதினே, அந்த வேழமலையிலே எழுந்தருளிருக்கும் வரதனுடைய தயைக்கும் அவனுடைய உதார குணத்திற்கும் மங்களம் பாடுகிறார் தன்னுடைய முதல் ஸ்லோகத்தாலே. 2வது ஸ்லோகத்திலே வாஜிமே தேவபாகோமே தாதுருத்தர வேதிதா உதிதாய உதாராங்காய மங்களம் என்று சாதிக்கிறார். பிரம்மாவின் யாக குண்டத்திலிருந்து தோன்றிய ஸ்ரீ வரதராஜனுக்கு என்னுடைய மங்களங்கள். பிரம்மா தன்னுடைய தேகத்திலிருந்து அவன் தசையை வபையை ஆகுதியாக கொடுத்த தருணத்திலே அதிலிருந்தே உதித்த உதாரகுணம் படைத்த வள்ளலான மாமணிவண்ணன், அவனுக்கு மங்களம். இங்கே உதாராங்கம் என்றால் ஔதாரியமான தன்னுடைய திருமோனியோடைய தோற்றம் அளித்தவன் எம்பெருமான் உத்தர வேதிகையான கரிகிரி மலையை கொண்டு தோன்றினான். அந்த தேவராஜனுக்கு மங்களம். வாஜிமே தேவபாகோமே தாதுர் உத்தர வேதிதகா, உத்தமமான யாககுண்டத்திலே இருந்து தோன்றிய தேவராஜனுக்கு மங்களம். அந்த உதாராங்கு குணம் படைத்தவனுக்கு மங்களம் என்று தன்னுடைய 2வது ஸ்லோகத்தாலே சாதிக்கிறார் மாமுனிகள். 3வது ஸ்லோகத்தாலே யஜமானம் விதிவீக்ஷ்ய ஸ்மயமான முகஸ்ரீயே தயமான திருசேதஸ்மை தேவராஜாய மங்களம். யஜமானம் விதிவீக்ஷ்ய, இங்கே இந்த யாகுண்டத்திலே யாகம் பண்ணக்கூடிய எஜமானன் பிரம்மா. தேவாதிராஜனுக்கு மங்களம். இந்த யாகத்தை நடத்திய எஜமானனான பிரம்மனுக்கு முன்னால் அவனுக்கு அவன் வேண்டியபடி காட்சி கொடுத்த அந்த தருணத்துக்கு மங்களம். தன்னுடைய தயை கருணை கண்களாலே பிரம்மனை நோக்கி
அவனுடைய புன்சிரிப்போடே சேவை சாதித்த அந்த சௌந்தரியத்துக்கு மங்களம். இங்கே விதிம் வீக்ஷ்ய என்ற சொல்லே செங்கன் சிறுச்சிறிதே என்று ஆண்டாள் அருளிச் செய்தா போலே சக்ஷுஷா தவ சௌமியேன பூதாஸ்மி ரகுநந்தன என்று ராமபிரான் சபரியை கடாட்சித்ததைப் போல விதுர ரிஷிபத்னிகளை நோக்கின நெடுநோக்கைப் போல இங்கே பிரம்மாவை கடாட்சித்தான் தேவராஜன். மேலே ராமஹா கமலபத்ராட்சா சர்வசஸ்வ மனோகரஹா ரூபதாட்சிண்ய சம்பந்தா பிரசூதோ ஜெகதாத்மதே. ராமஹா அனைத்து அவயங்களிலும் அழகு படைத்தவன் ராமன். அதிலே கமலபத்ராட்சா அந்த அழகு வெள்ளத்திலே ஒரு பெரும் சுழியால் எல்லோரையும் அமிழ்த்துகின்ற கண்ணழகு. சிரமணி விதுர ரிஷிபத்னிகளை பூத்தராக்கின புண்டரிகாட்சன் கொள்ளும் நெடுநோக்கு என்று ஆச்சாரியத்திலே சாதிக்கிறார் அழகியமணவலால் நாயனார். இந்த ஸ்லோகத்தாலே அவன் கண் விழிகளாலே விழித்து பிரம்மனை நோக்கினானே அந்த நோக்கத்திற்கு மங்களம் என்று பாடுகிறார் சாதிக்கிறார் மணவாள மாமுனிகள். அடுத்ததாக வாரிதஸ்யாவுபுஷே விராஜத் வீதவாசசே வாரணாச்சல வாசாய வாரிஜாக்ஷாய மங்களம். கருத்த மேகத்தை ஒற்ற சியாமளமான திருமேனி உடையவரே, தேவரீர் உம்முடைய இடையிலே மஞ்சள் நிறமான பீதாம்பரத்தை சாற்றியுள்ள திருவரையை உடையவரே, அந்த சியாமளமான கருமேகத்தை ஒற்ற திருமேனிக்கு திருவரையில் சாற்றிய மஞ்சள் பீதாம்பர உடை கச்சிதமாக பொருந்துகிறதே, அந்த அழகுக்கு மங்களம். இதிலே வேழமலை என்று போற்றுதற்குரிய ஹஸ்திகிரியை உமக்கு இருப்பிடமாக கொண்டவரே, செந்தாமரை கண்களை உடைய எம்பெருமானே உமக்கு மங்களம். வாரிஜாக்ஷாய என்று திரும்பவும் எம்பெருமானின் கண்ணோக்கத்தை எம்பெருமானுடைய கடாட்சத்தை சுவாமி சாதிக்கிறார். இதேதான் தாசாம விரபுட்சௌரி ஸ்வயாமுன முகாம்புஜா பீதாம்பரஸ்ரக்வி சாக்ஷாத் மன்மத மன்மதா என்று சாதிக்கிறார்கள். அடுத்ததாக ஐந்தாவது ஸ்லோகத்தாலே அத்யாபி சர்வபூதானாம் அபீஷ்ட பலதாயினே பிரணதார்த்தி ஹராயாஸ்து பிரபவே மமமங்கலம் என்று சாதிக்கிறார். அத்யாபி இன்றளவும் பிரம்மா வேள்வியை வளர்த்தான். அன்று அவன் தோன்றி பிரம்மாவுக்கு கடாட்சித்து விட்டு புறப்பட்டு போய் இருக்கலாம். ஆனால் பின்னோரும் வணங்கும் வண்ணம் நாமும் வணங்கும் வண்ணம் இந்த க்ஷேத்திரத்திலேயே வேழமலையிலேயே எல்லாருக்கும் கடாட்சிக்கும்படியாக இன்றளவும் எழுந்தருளி உள்ளான் அல்லவா. அதேதான் அத்யாபி சர்வபூதானாம் எல்லா ஜீவராசிகளும் சேவிக்கும்படியாக சமஸ்த லோகத்தில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவரவர்கள் வேண்டிய பலத்தை அருளிச் செய்து கொண்டு பீஷ்ட பலதாயினே தம்மை அடைந்தவர்கள் எல்லோருக்கும் பலத்தை கொடுத்தவாறு இன்றளவும் சேவை சாதிக்கிறான் அல்லவா. அந்த சேவைக்கு மங்களம். பிரணதார்த்தி பிரணதர்கள், அந்த பிரணதர்கள் தாங்கள் அர்த்தித்ததை கொடுப்பதற்காக சேவை சாதிக்கிறான். ஹராயாஸ்து அனிஷ்டங்களை அதாவது துக்கங்களை அழித்தருள்வதற்காகவே சேவை சாதிக்கிறான். பிரபவே மமமங்கலம் என்னுடைய பிரபுவே என்னுடைய தலைவனே தேவப்பெருமாளே உமக்கு மங்களங்கள் உண்டாகட்டும். பிரபவே மமமங்கலம் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தாலே. அடுத்த ஸ்லோகத்தாலே திவ்யாவயவ சௌந்தர்ய திவ்யாபரண ஹேதையே தந்தாவள கிரீசாய தேவராஜாய மங்களம். இங்கே எம்பெருமான் தனக்கு மிக பொருந்திய திவ்யமான திருமேனி அழகை இயல்பாக கொண்டவரே என்று சாதிக்கிறார். எம்பெருமானுக்கு அழகை ஆபரணங்கள் ஊட்டாது. அந்த ஆபரணங்களுக்கெல்லாம் அழகு ஊட்டுபவன் எம்பெருமான். அந்த திவ்ய ஆபரணங்களையும் அவன் திவ்ய ஆயுதங்களையும் சாற்றிக்கொண்டு ஸ்ரீ அஸ்திகிரனுக்கு நாதமாக தேவப்பெருமாளே உமக்கு மங்களம் என்று சாதிக்கிறார். இங்கே அவனுடைய திருமேனி அழகை விவித சித்திர அனந்த ஆஸ்ரய நித்திய நிரவத்திய நிரதிசய சுகந்த நிரதிசய ஔஜல்ய என்று திருமேனி அழகையும் திருவாபரணத்தின் அழகை கிரீட மகுட அவதாம்ச மகரகுண்டல கிரைவேயக ஹார கேயூர கடக ஸ்ரீவட்ச கௌஸ்துப முத்தாதாம உதரபந்தன பீதாம்பர காஞ்சிகுணநூபுர அபரிமித திவ்யபூஷணா என்று கத்தியத்திலே ராமானுஜர் சாதித்தபடி சகலத்தையும் சாட்டிக்கொண்டு திருமேனி அழகை சகலர்க்கும் காண்பித்து கொண்டு நிற்கிறான் அல்லவா. அந்த திருமேனியினுடைய அழகுக்கும் அந்த திவ்ய ஆபரணங்களுடைய சேர்த்திக்கும் இங்கே மங்களம் பாடுகிறார் மணவாள மாமுனிகள். இத்துடன் இன்று 6 ஸ்லோகங்களை நாம் பார்த்துள்ளோம். மேலே இருக்கக்கூடிய 7 ஸ்லோகங்களை நாளைய தினம் பார்க்கலாம். மணவாள மாமுனிகளின் திருவடியே சரணம்.